நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல இடத்துல உட்காண்டிருக்கார். 5ஆம் இடம் மூல திரிகோண வீடு, அதாவது திரிகோண வீட்டில் உட்காண்டிருக்கார். 9ஆம் வீட்டை பார்க்குறார், ராசியை பார்க்குறார். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள், அதாவது மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வாரம் இந்த கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று சொன்னால் சூப்பராக இருக்குங்க. எந்த குறையும் கிடையாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 2ல் சனி இருந்தாலும் அது வக்ரகதியில் இருக்கார். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரலாம். பேசுகிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி. மற்றபடி ஒரு குறையும் இல்லைங்க. ராசிநாதன் ராசியை பார்த்தா கௌரவம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை கூடும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதில் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்கன்னா பூர்வீகம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது. நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகுக்கு வீடு கிடையாது, சொந்த வீடு. செவ்வாயினுடைய வேலையை அவர் செய்ய போகிறதால பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்து அதிபதி புதன், 9ல் குரு பார்வையில். அடடா சூப்பர். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு பயங்கர யோக பாக்கியம். அவங்களால அனுகூலம், அவங்க ஆதாயமாக இருக்க போகிறாங்க, அனுகூலமாக இருக்க போகிறாங்க. அவங்களால காசு, பணம், கௌரவ, புகழ், பணம். முதல்ல பணம், ஏன்னா 9ங்கிறது பாக்கியம் இல்லை. அவங்களால ஏதோ ஒரு பெரிய காரியம் நல்லதாக நடக்க போகிறது, காரியம் சாதிக்க போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். 9ஆம் இடத்துல 9க்குடைய சூரியனே இருக்கார். பாக்கியங்க, அதாவது பாக்கியமான ஒரு சூழல். நீங்கள் தான் ஜெயிக்கணும், நீங்கள் தான் சாதிக்கணும்னு ஒரு பாக்கியம் இருந்தால் நீங்கள் தானங்க சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அற்புதமான காலகட்டம் இல்லையா? 9க்குடையவன் 9ல் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறார் என்று சொன்னால் தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், பள்ளிக்கூடங்கள், காலேஜஸ், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் எதுவாக இருந்த போதிலும் மிக சிறந்து விளங்கப் போகிறது. நல்ல சம்பாத்தியம், நல்ல பேரு புகழ் அந்தஸ்து. அதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, அந்த டீச்சர்ஸுக்கும் சரி, இல்லை அதில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க. அற்புதமாக இருக்கிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மற்றபடி 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க கொடுத்து வைக்கணும். 10ல் செவ்வாய் இருந்தால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை,
போன்ற துறையில் பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறதால ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடம் குரு பார்வை, சொல்லவே தேவை. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது, எல்லாம் லாபமாக மாறப்போகிறது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். ஏன்னா 11ல் கேது இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் ஆன்மீக விஷயங்கள், அவர் 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கோயில் குளம்னு போவாங்க, அன்னதானங்கள் பண்ணுவாங்க, நன்கொடைகள் வழங்குவாங்க. இப்படி அவங்க திருப்திகரமாக இருக்குது. 11ங்கிறது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். பாருங்கள், ராசியே குரு பார்க்குறார். சூப்பர். ராசிநாதன் தந்தையால் மட்டுமல்ல, தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும், ஆதாயம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஜோதிடத்தில், அதாவது ஜாம்பவான்கள், ஜோதிட பிரமுகர்கள், ஜோதிடர்களுக்கு கூட இந்த வாரம் மிக சிறந்த ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. மற்றபடி நீங்கள் சனீஸ்வரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ரமாக இருக்கிறதால ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் தனுசு ராசிக்கு அமக்கலமான ஒரு வாரம். சாதிக்க போகிறீங்க, கௌரவமாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.